வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முற்போக்கான முறையில் செயல்பாட்டு மக்களுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்க சஜித் பிரேமதாச உறுதி. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணி அமைக்க விரும்பினால் ரணில் விக்ரமசிங்கே தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கோரிக்கை. உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் 2000 அதிகாரிகளை சாதாரண போலீஸ் சேவையில் இணைக்க ஜனாதிபதி தீர்மானம். சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை இலங்கை தொடர்வது அவசியம் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசங் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டின் பிரச்சினைகளுக்கு முற்போக்கான தீர்வுகளை வழங்குவதே தங்களது நோக்கமே தவிர சீர்குலைப்பது தங்களது நோக்கமல்ல என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வெல்லம்பட்டி நகரில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கொலன்னாவ தொகுதி செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடாக அனைத்து தரப்பிலிருந்தும் பல சவால்களை நாங்கள் எதிர்கொண்டுள்ளோம். இதனால் பெரும்பாலும் மக்களே சிரமங்களை எதிர்நோக்கும் நிலையில் உள்ளனர். தற்போதைய அரசியல் செயல்பாட்டில் நாட்டை வெல்ல வைப்பதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும். மக்கள் எதிர்வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்காக நாம் தொடர்ந்தும் பாடுபடுவதோடு இவ்வாறான நோக்கில் அமைந்த வேலை திட்டத்தில் நாட்டை வெற்றியின் பால் இட்டுச் செல்ல வேண்டும். இந்த செயல்முறையை ஒருவரால் செய்ய முடியாது. அனைவரும் தீவிரமாக பங்களிக்க வேண்டும். சீர்குலைக்கவோ அல்லது பிரச்சனைகளை உருவாக்கி அரசியல் வெற்றிகளை பெறவோ நாம் முனையவில்லை. மாறாக முற்போக்கான முறையில் செயல்பட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் சாதகமான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியோடு ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணி அமைக்க விரும்பினால் ரணில் விக்ரமசிங்கே தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் ருவான் விஜயவர்தன ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒப்பிடுகையில் சிறிய அரசியல் சக்தியாக உள்ள ஐக்கிய தேசிய கட்சியை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்க வேண்டுமா என்பதை ஐக்கிய மக்கள் சக்தி தான் தீர்மானிக்க வேண்டும். ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவினால் அண்மையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து உத்தியோகபூர்வ வர்த்தமானி அறிவித்தல் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளபடி நவம்பர் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் நவம்பர் 21ஆம் தேதி கூடுகின்றது. இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைகளை குறிப்பிட்டு அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாம் முழுமையாக நம்பவில்லை என்றும் ரணவக்க கூறினார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களில் ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு ஆதரவளிக்க நான் தயங்க மாட்டேன். மேலும் இலங்கையின் தற்போதைய கடன் நெருக்கடி, கடன் மறுசீரமைப்பை இறுதி செய்வது, திருப்பிச் செலுத்தும் சுமைகள் அதிகரிப்பதால் மேலும் சவால்களுக்கு வழிவகுக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்தியா மற்றும் அமெரிக்காவுடனான உறவுகளை சமநிலைப்படுத்தி அணிசேரா வெளிநாட்டு கொள்கையினை பேணுவதற்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நன்றாக செயற்படுவார் என்று அவர் மேலும் கூறினார். நாட்டில் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றுள்ள நிலையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்கின்றார். இதன்படி எதிர்வரும் 4ஆம் தேதி இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு ஒரு நாள் விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சரின் இலங்கை விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுடன் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளன. முன்னதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க புதுடில்லிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போதும் இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இந்த நிலையில் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் இலங்கை விஜயத்தின் போது இந்தியாவின் உதவியோடு முன்னெடுக்கப்பட்டும் பல்வேறு திட்டங்கள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இந்திய வெளிவிவகார அமைச்சரின் இலங்கை விஜயத்தின் போது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் 2000 அதிகாரிகளை சாதாரண போலீஸ் சேவையில் இணைக்க ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பும் பல வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் இருந்து பின்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத அமைச்சர்கள் உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டு போலீஸ் அதிகாரிகளை நீக்குவதற்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் அமைச்சர்களுக்கான உயரடுக்கு பாதுகாப்பை வரம்பற்ற முறையில் பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கும் புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. உயரடுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மத தலைவர்கள், பிரதம நீதியரசர் தலைமையிலான மற்ற நீதிபதிகள் மற்றும் சட்டத்துறை தலைவர்கள், தூதுவர்கள், வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆகியோரின் பாதுகாப்பை
பழைய முறையிலேயே முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகியிருக்கும் முக்கியஸ்தர்களுக்கு உயரடுக்கு பாதுகாப்பை வழங்கவும் புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை இலங்கை தொடர்வது அவசியம் என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசங் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வர்த்தக சம்மேளனத்தின் நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கை கடந்த வாரம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தருணத்தை சந்தித்தது. அனைத்து இளைஞர்களும் தங்களின் ஜனநாயக உரிமையை பயன்படுத்துவதற்காகவும் நாட்டின் சிறந்த எதிர்காலத்திற்கான தங்களின் நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் வாக்களித்தார்கள். தேர்தல் அமைதியாக நடைபெறுவதையும் இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவியேற்பதை நேரடியாக பார்த்தமையும் சிறப்பான விடயங்கள். தேர்தலும் பதவியேற்பு நிகழ்வும் நாட்டின் ஜனநாயக லட்சியங்கள் மற்றும் ஸ்தாபனங்களின் வலுவிற்கான உண்மையான சான்றுகளாகும். அமெரிக்கா ஜனாதிபதி அனுருகுமாரவிற்கு அவரது வெற்றிக்காக வாழ்த்துவதோடு இலங்கையருக்கான மேலும் ஒளிமயமான மற்றும் ஸ்திரமான எதிர்காலத்திற்காக அவருடனும் அவரது அரசாங்கத்தோடும் இணைந்து செயற்பட ஆர்வமாக உள்ளோம். இந்த அரசாங்கத்தின் ஆரம்ப நாட்கள் என்கின்ற போதிலும் எங்கள் நாடுகளும் எங்கள் மக்களும் முன்னர் எப்போதையும் விட பொதுவான பகிரப்பட்ட இலக்குகளை கொண்டுள்ளனர் என்பது தெளிவான விடயம். புதிய வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்வது குறித்து புதிய ஜனாதிபதி வெளிவிவகார அமைச்சரின் அர்ப்பணிப்பை நாங்கள் வரவேற்கின்றோம். பொருளாதாரத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கும் இலங்கை மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த அர்ப்பணிப்பு மிகவும் அவசியமானது. இலங்கை புதிய வெளிநாட்டு முதலீட்டை கவருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது வெளிப்படைத்தன்மையை பேணுவதும் முதலீட்டாளர்களுக்கு உயர் தரத்தினை பேணுவதும் அவசியமாகும். இது முதலீடுகள் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும், வளர்ச்சி அதிகரிக்கும், அனைத்து இலங்கையர்களுக்கும் நேர்மறையான முறையில் பயனளிக்கும் நிலையை ஏற்படுத்தும். மேலும் ஸ்திரமான வர்த்தக சூழல் என்பது பல்வேறுபட்ட சாதகமான தாக்கங்களை ஏற்படுத்தும். மேலதிக வெளிநாட்டு முதலீட்டை கொண்டு வரும். இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்படும் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பது, வளர்ச்சியினை ஊக்குவிப்பது உட்பட எங்களின் இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கான ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுடனும் அவரது அரசாங்கத்தோடும் இணைந்து செயற்பட எதிர்பார்த்துள்ளோம். அமெரிக்காவை இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக காணப்படுகிறது. இதன் காரணமாக உற்பத்தியையும் ஏற்றுமதிக்கான திறனையும் கட்டியெழுப்புவது அவசியம். இந்த வளர்ச்சியில் அமெரிக்க வர்த்தக சம்மேளனமும் அதன் உறுப்பினர்களும் முக்கிய பங்களிப்பை வழங்குவார்கள். அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார மீட்சியொன்று ஜனாதிபதியின் இலக்கை அடைவது குறித்து இலங்கை ஜனாதிபதியோடு ஈடுபடுவதற்கான தகுந்த தருணத்திலாவது சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்வார்கள். இந்த சூழலில் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டங்களை இலங்கை தொடர்வது அவசியம். குறிப்பாக ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள், சிறந்த முறையில் செயற்படாத அரசு நிறுவனங்களை மறுசீரமைத்தல் போன்றவை குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவோடு முன்னெடுக்கப்படும் திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் தேசிய மக்கள் சக்தி அதனை தொடரும். எனினும் திட்டத்தின் நோக்கங்களை வேறு அணுகுமுறையினூடாக அடைவதற்கு முயலும் என தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார பேரவையின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னைய அரசாங்கங்களின் அணுகுமுறையிலிருந்து வேறுபட்ட அணுகுமுறையை பின்பற்றும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொருளாதார சுமைகளை நியாயமான விதத்தில் பகிர்ந்து கொள்ளும் பலமான நிதி ஒருங்கிணைப்பு குறித்து செய்யும் வருமான நடவடிக்கைகளை நாங்கள் சமர்ப்பிப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னைய அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களை சீர்திருத்தும் நடவடிக்கைகள் தனியாருக்கு நன்மை அளிக்கும் வகையில் காணப்பட்டன. ஆனால் புதிய அரசாங்கம் பொதுமக்களின் நலனை அடிப்படையாக வைத்து இவற்றை மறுசீரமைக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார பேரவை தலைவர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் தெரிவித்தார். எனினும் ஹோட்டல்கள் போன்றவற்றை விற்பனை செய்வதற்கு தயார் என அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையில் தாமதமின்றி கைச்சாத்திட விரும்புகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார்.